இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி எஸ்பிஓவிலேருந்து ஒரு முக்கியமான தகவல், எஸ்பிஓ பற்றின ஒரு முக்கியமான தகவல் சொல்லலான் இருக்கேன். எப்படின்னா, நம்ம நோட்டீஸ் போர்டில் டெய்லி அல்லது வீக்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. இதை யாரெல்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு தெரில, இருந்தாலும் கூட இன்னொரு டைம் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு உள்ளது இல்லையா? சரி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கும், நிறைய தேவைகள். அதை நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க அமௌண்ட் வருமானம் பத்தாவது தான். இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பகுதி நேர வருமானம் தேவை. அப்படின்னா அதுவும் நம்ம போய் அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல போய் செய்கிற வேலையாக இருக்கக்கூடாது. நம்ம மொபைலில், அதுவும் ஆன்லைனில் டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ணால் மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறதா நம்மளுடைய எஸ்பிஓ கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதற்கு ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து இப்போல்ல. ஆனால் இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னா 3-4 மாதன்றது ரொம்பவே சொடக்கு போகிற டயத்தில் ஓடி போயிடும். அப்போது எஸ்பிஓலேருந்து ஒரு நாள் வருமானம் மாதம் 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா, இப்போ அட்மின் சார்ஜு, டிடிஎஸ் இதெல்லாம் போக ஒரு 8,000 கண்டிப்பாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 335 ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இதில் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எஸ்பிஓவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வாட்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் பண்ணோம். எல்லாமே ஒரு 20 நிமிஷம். கடைசியாக ஆர்டிக்கலை 2 நிமிஷங்க. 2 நிமிஷத்துக்கு 300 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம மக்கள்லாம் வித்ட்ரா பண்ணி எடுத்தாங்க. அதோட ப்ரூஃப்லாம் நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். சரி, ரைட். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அடுத்து வர நம்ம ஃப்யூச்சர் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அப்படில அந்த ஒரு கான்செப்டில் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அத்தாரிட்டி வாங்கியாச்சு. அந்த ஒரு அத்தாரிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள், எவ்வளோ ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி டெய்லியுமே ஒரு 335 ரூபா 330 சம்திங் வாங்கிட்டு இருந்தோம். அதுவுமே அது ஒரு 10,000 சம்திங் வந்துச்சு. இது போக அதெல்லாம் நம்ம ஒரு 6,500 இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்ற அந்த சேவையை வாங்கிறதுக்காகத்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இது போக இந்த கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே நம்ம எஸ்பிஓவில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரீஓப்பன் இந்த மந்த் எண்டு, ஏப்ரல் எண்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஜாயினிங், ஒன்லி ஃப்ரீ மட்டும்தான். இந்த ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு அடுத்து வர 4 மாதத்துக்கு அப்புறம் 10,000 லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க எஸ்பிஓவில். 10 lakhs பீப்புள் மட்டும்தான் அலௌடு அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஏதோ ஒரு எனிவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம். அங்கே கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஒரு இடத்த தேடி போய் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே உங்கள் மொபைலில் எந்த நேரத்துக்கும் இந்த ஒரு வேலையை, அதுவும் ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் செஞ்சால் மாதம் 10,000 ரூபா கிடைக்கும். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றப்ப தாராளமாக எல்லா பேருமே அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் லீகலாக எல்லாத்துலேயுமே லீகல் டிபார்ட்மெண்ட் அத்தனை பேர் ஒப்புதலோடு நம்மளுடைய எஸ்பிஓ கம்பெனி ரன் ஆக போகுது அப்படின்றதுப்போ, அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன கொஞ்சம் நாலேஜுகளை வளர்த்துக்கலாம், எந்த மாதிரி ஒரு விஷயங்களை
நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டெய்லியுமே ஒரு லஞ்ச் ஹவர், ஏன்னா எனக்கு இந்த லஞ்ச் ஹவரில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிது, அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி தர்றேன் நான். என்ன மாதிரி விஷயங்கள் எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கணும், அடுத்தடுத்த கான்செப்ட்டுக்கு நம்ம எப்படி தயாராக இருந்துக்கணும், என்ன கான்செப்ட்டு நம்ம எஸ்பிஓவில் அடுத்து வரப்போகுது, அது எப்படிலாம் இருக்க போகுது, அதில் நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இப்போ எஸ்பிஓ சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா அப்படின்றத விட அதையும் தாண்டி சம்பாதிக்கலாம்னு ஒரு அன்லிமிட்டெட் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்ம எப்படி தயாராக போகிறோம், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் டெய்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம்.